ஒரு 1000, 2000 வருஷத்துக்கு முன்னாடி குடியிருக்கலாம். ஒரு மீன் பிடிச்சு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தா ஒரு மீன் பிடிக்கிறவன். அவன் காலையில் வெள்ளன 4 மணிக்கு எழுந்திரிச்சு கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடுவான். அவனுக்குன்னு ஒரு கொள்கை வழக்கம். கடலுக்குள்ளே போவான். முதல்ல எடுத்த உடனே வலையை போடுவான். அவனுக்கு தேவையான மீன்கள் கிடைச்சிருச்சுன்னா திரும்பி வந்துடுவான். அந்த போட்ட முதல் வலையில் மீன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவன் 2வது தடவையாக அதை போடுவான். அதுலேயும் கிடைக்கலன்னா 3வது தடவையாக அது கடைசியாக வச்சுக்குவான். 3ங்கிறது கடைசியாக வச்சுக்குவான். 3வது தடவை போடுவான். பொதுவாக அவனுக்கு அந்த 3வது தடவையில் கிடைச்சிரும். திருப்தியோட வீட்டுக்கு போயிடுவான். கடவுளே முருகா, நீ இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு செஞ்சு கொடுத்தியே, அதுக்கே சந்தோஷம் அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு போய் குடும்பத்தை நடத்திக்குவான். ஒரு நாள் இவன் காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு முருகனை கும்பிட்டுட்டு கடலுக்குள்ளே போகிறான். வலையை விரிக்கிறான். ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போய் 2வது தடவையாக வலையை போடுறான். நிறைய குப்பையாக கிடைக்கிது. என்ன முருகா இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் 3வது தடவையாக வலையை போடுறான். போட்டுட்டு இழுக்கிறான். வலை வரமாட்டேங்குது. மேலே இழுக்கிறான். முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பார்க்குறான், வரல. கடைசியாக தனக்கு தெரிஞ்சு தன்னுடைய மூச்சை பிடிச்சி இழுக்கிறான். வந்துருச்சு. மேலே வந்த உடனே பார்த்தா ஒரு நல்ல பானை, மூடியெல்லாம் போட்டு மூடி இருக்கு. இவனுக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளவு பழைய பானையாக இருக்குது, இதில் அநேகமாக ஏதோ ஒரு நல்ல பொக்கிஷம் இருக்கும் அப்படின்னு நினச்சான். சரின்னு அதை தன்னோடக்கிட்ட இருக்கிற கத்தியை வச்சு அந்த மூடியை திறந்துடுறான். திறந்து பார்த்தா ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த குடத்துக்குள்ளேருந்து அப்படியே புகை மொள்ள வருது. வந்த புகை பெருசாக மாறி மேலே வானத்தை தொடர அளவுக்கு மேலே போயிடுச்சு. இவனுக்கு ஒன்றும் புரியல என்னன்னு. அந்த புகை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு பூதமாக மாறுது. அந்த பூதமாக மாறின உடனே அது சிரிக்குது. நான் 2000 வருஷமாக இந்த பாட்டிலுக்குள்ளேயே கிடக்கிறேன், பானைக்குள்ளேயே இருக்கிறேன். எனக்கு பசி அவ்வளோ பசியாக இருக்குது. ஒன்று இப்போ நான் கொன்று சாப்பிடணும். ரொம்ப நீ வெளியில் விட்டதுக்கு இன்னும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். மீனவனுக்கு நடுக்கம் வந்துடுது. என்னடா நம்ம பெரிய தப்பை பண்ணிட்டோமே, பானை திறந்துருக்கக்கூடாதே அப்படின்னு நினச்சி ரொம்ப நடுங்கி போய் இருக்கு. திடீர்னு அவனுக்கு ஒரு யோஜனை வருது. புத்திசாலித்தனமான யோஜனை. சும்மா கதை விடாத பூதம், இத்தா பெரிய பூதம் இத்தனோடு பானைக்குள்ளேருந்து வர்றேன்னு சொன்னால் நான் என்ன முட்டாளாக நம்புறதுக்கு? நீ அப்படியெல்லாம் சந்தேகப்படாது, வீடு நான் மறுபடியும் உள்ளே போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூதம் புகையாக மாதிரி பாட்டிலுக்குள்ளே போய் சேருது. பானைக்குள்ளே போனவுடனே அந்த மீன் பிடிக்கிறவன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதுனால மூடியை போட்டு வச்சு நல்ல ஈர்க்க போட்டு, பேய் சொல்லுது இல்லை நான் சாப்பிடல, என்னை வெளியில் விடுன்னு, அந்த கதையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கடலுக்குள்ளே போட்டு வீட்டுக்கு போதும் இன்றைக்கி இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறான். அதனால் எப்பயும் புத்திசாலித்தனத்தோடு நடந்துக்கிட்டால் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதை.